என்னதான் இருந்தாலையும் எங்க அண்ணன் விஜய் சேதுபதி பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோட்ல பண்ணினாரு பாருங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியலைங்க. ஏங்க ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு பாருங்க. நெக்சன் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நெக்சன் வந்து சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லி 2 எபிசோடுக்கு முன்னாடி நெக்சன் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல பேசும்போது நம்ம ஆண்டவர் வந்து எல்லோ கார்டு, ரெட் கார்டு, ப்ளூ கார்டுன்னு ஒரு 4-5 கார்டை தூக்கிட்டு வந்து நெக்சன் சொருகிருன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இங்கேயா 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 அப்படின்னு தரமா வேற லெவல்ல வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா நம்ம விஜய் சேதுபதி என்ன போன எபிசோட்ல வீக்கெண்ட்ல வந்து யாரெல்லாம் உள்ள வந்து ஒரு அராத்தா ஓவரா பண்றாங்களோ அவங்க எல்லாம் வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. வீக்கெண்ட் எப்படா வரும், எப்படா விஜய் சேதுபதி வந்து அவரெல்லாம் வச்சு செய்வாரு, ஒரு கலாய்ச்சி விட்டுருவாரு, ஒரு ரோஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ரோஸ்ட் வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல கொண்டு போய் மற்றவங்ககிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்நேரம் தட்டி இருக்கீங்கன்னு நம்புறேன். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுவாரு எப்பயுமே. ஆனா நேத்து என்ன அவசரம் என்னன்னு தெரியல. எனக்கு என்னன்னா எல்லாத்தையும் கேட்டாலையும் கேட்காட்டியும் நம்ம கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்பூசணி அண்ணாவை வேற லெவல்ல பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், அவரு காலை வந்து பேசுறதா இருக்கட்டும், பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஓவரா பண்ணாரு. இந்த கமருதீன்லாம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை விஜய் டிவி ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்னு அவங்க எல்லாம் சேவ் பண்றாங்கன்னு தெரியுமா? கமருதீனை வந்து எதுவுமே பேசாதது எனக்கு ஒரு பெரிய வருத்தங்க. கமருதீனை வந்து ஒரு எல்லோ கார்டோ ஒரு ரெட் கார்டோ கொண்டுட்டு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு மிரட்டி இருக்கணும், ஸ்ட்ரைக் கொடுத்துருவான்னு. அதே மாதிரிதான் எஃப்ஜே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்பூசணி அண்ணாவை வெட்டிடுவேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ஒரு பொது தளத்துல கமருதீன் பேசுறதா இருக்கட்டும், நம்ம எஃப்ஜே பேசுறதா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு எல்லோ கார்டு, ரெட் கார்டு, ப்ளூ கார்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்து வந்து பாருங்க கமருதீன், நீங்க வந்து பாடி ஸ்விமிங் பண்றீங்க, பொதுத்தளத்துல வந்து ஒரு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க, அநாகரிகமா பேசுறீங்க, எஃப்ஜே நீங்க வந்து இந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படின்னு அண்ணங்களை எல்லாம் ஒரு வார்னிங் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு திருப்தியா இருந்திருக்கும். பரவாயில்லப்பா, விஜயனை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ரோஸ்ட் பண்றாரு, வேற லெவல்ல பண்றாரு அப்படிங்கிற ஒரு திருப்தியா இருந்திருக்கும். ஏன் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு வேலை சேவ் பண்றாங்களா, அவங்க எல்லாம் அப்படி பூசி மொழி வெள்ளை அடிச்ச மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் கம்பல்சரி பிக் பாஸ் டீம் விஜயண்ண எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம விஜேஎஸோட ரோஸ்ட் நடந்ததுன்னா மட்டுமே பிக் பாஸ் வேற லெவல்ல டிஆர்பி ரேட்டிங் ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா விஜேஎஸ்க்காக தான் வந்து வீக்கெண்ட் எபிசோடே போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ணன் வந்து கம்பல்சரி அடுத்த தடவை யார் என்ன தப்பு பண்ணாலும் கேட்பாருன்னு நம்புவோம். கண்டிப்பா பண்ணுவாரு. அடுத்த வாரம் எபிசோட பத்தி அதுல பேசிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம வீடியோவெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க தட்டுற லைக் தான் ஒருத்தன் மூச்சை போட்டு பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு கொண்டுட்டு போய் யூடியூப் வந்து நோட்டிபிகேஷன் அடுத்து ஒவ்வொருத்தருட்டையும் சஜஷன்ல காமிச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய் பாய்.